மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Mrithu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. சென்னைக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் தான் இருக்கும். போதை பழக்கம் அதிகமா இருக்குது இங்க. டவுன்லோண்டு 10 வயசு பிள்ளை கேட்டாலாம் நிறைய போதை விஷயங்கள். இவ்வளவு பேர் பார்க்குங்க, அங்கங்க பார்க்குங்க தேவையா? ஃபர்ஸ்ட்ல பார்க் இன்னத்துக்கு பார்க்கு அதுங்க கெட்டு போறதுக்கு தான் அந்த பார்க்கே. என்ன நடக்குதுமா பார்க்ல? சில பிள்ளைங்க வளர்றாங்க, விளையாட்டு இது பண்றாங்க. சில பிள்ளைங்க போதை பழக்கம் பண்ணுதுங்க. அதை ஒரு பிள்ளை பார்த்துட்டு ஒரு பிள்ளை அதிகம் போதை பண்ணுதுங்க. அதுங்களும் வந்து பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த பார்க்குன்றது இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்பு இங்கே இல்லாதனால நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்ணகி நகரா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு. நிறைய வாலிப பசங்களை பார்க்குறோம், வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே நிறைய கஷ்டத்தில் தான் அனுபவிக்கிறாங்க. என்னெல்லாம் பிரச்சனை உண்டுன்னு பாக்குறதுக்கு வெளியிருந்த அதிகாரிகளோ மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவதெல்லாம் வர்றாங்களா? உங்களோட ஓட்டு மட்டும் வாங்க வராங்களா? கண்டி அவங்க தான் இருக்க அவங்க சந்ததிக்கு தான் வந்து நல்லா வந்து சொத்தை சேர்த்து வைக்கிறாங்களா? கண்டி எங்க சந்ததியெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவங்க பாக்குறாங்களே. நிறைய அமைப்புகள்லாம் இருக்காங்க, கண்ணகி நகருக்கு என்ன தேவைன்னு வந்து கணக்கெடுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சார் நீங்களே வந்து பாருங்க, இதுதான் கவர்மெண்ட் கொடுத்த வீடு. இவ்வளவுதான் வீடுங்களா? தடுத்துதான் அதை வச்சிருக்கோம். இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இப்போ ஒருத்தர் ரெஸ்ட் ரூம்ல இருந்தா கூட ஒருத்தர் வெளியே நிக்கணும். எல்லார் பில்டிங்கும் எல்லார் வீடும் இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். இந்த வீடை குத்துட்டு நாங்க வீடு குத்துக்கிறோம், எல்லா வாய்ப்பும் குத்துக்கிறோம், நல்லா இருக்கும். உங்க வாழ்வாதாரம் மாறினாங்க, எங்க வாழ்வாதாரம் எல்லாம் மாறல. இந்த 4 செவத்துக்குள்ளேயே எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் முடங்குது. ஹாஸ்பிட்டல் இருக்கு, சரியான டாக்டருங்க இருக்க மாட்டேன்றாங்க. டக்குன்னு எதுனா முடியாத போச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருதுக்கு லேட் ஆயிடுது. அதிகபட்ச வருமானமே எவ்வளவு இருக்கு? பிள்ளைங்களும் சரியில்லை, கணவனும் சரியில்லாத பட்சத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. 12,000 ரூபாய் வாங்குவோம் சம்பளம். அந்த 12,000த்துக்குள்ளேயே எங்களோட கடனை கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும். பொம்பளைங்க போய் கேட்டாலும் கண்ணகி நகரா நான் போயிட்டு வாமா, அவ்வளோதான். கைத்தொழில் கத்துக்கணும்னா நாங்க மற்ற இடத்துல போய் நின்று வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால எங்களுக்கு இங்க கண்ணகி நகர் பகுதியிலேயே ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அவங்க கத்து குத்து எங்களுக்கு அவங்களே ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட அதுபடி நாங்க எங்க வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்திப்போம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய அதிகாரி ஆகணும்ட்டு எங்களுக்கு ஆசை இல்லையா? எங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்ன்ற எங்களுக்கு ஆசை இல்லையா? எங்களுக்கு ஆசை இருக்குல்ல. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சலுகையும் இல்லை எங்களுக்கு. பொண்ணு வந்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எங்க பையனும் ஐடிக்கு போகணும்னு ஆசை இருக்கு. அவன் வந்து கான்வென்ட்டா சேர்க்க சொன்னா, என்கிட்ட கான்வென்ட் சேர்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு வசதி இல்லை. சென்னைக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில தான் இருக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அடிப்படை கல்வி அதெல்லாம் கூட படிக்காத ஜனங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பத்தி எல்லாம் இவங்க முன்வைக்கிறாங்க. அது சார்ந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நாங்க வந்து படிக்காதவங்க தான் இருக்கோம், கம்மியா படிச்சவங்க தான் இருக்கோம். இப்போ அரசாங்கத்து மூலியமா எங்களுக்கு ஆட்டோ கூட இறக்கி தராங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஆட்டோக்கு கூட பாத்தீங்கன்னா 10வது படிச்சிருக்கவங்களோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஆனா நாங்க 8வது தான் படிச்சிருக்கோம். எங்களுக்கு கத்து கொடுத்தா எங்க திறமையை நாங்க வெளிக்காட்டுவோம். ஆனா எங்களுக்கு அது இல்ல, 10வது படிச்சவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ அதுதான் கேட்குறோம். அப்போ எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எங்களுக்கு டேலண்ட் இருக்குது, இதை வெளியே கொண்டு வரணும்னா இந்த நடுத்தெரு மக்களை யார் வெளியே கொண்டு வரணும்? ட்ரெஸ்ஸில் போனால் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்ட்டு குழுங்களில் போனால் அவங்க நன்றாங்க பணம் கட்டணும், மாதம் சந்தா கட்டணும், அதுலேயும் எங்களுக்கு உள்கடன் அந்த மாதிரிலாம். எங்களுக்கு அது சிலருக்கு ஒத்துழைப்பு வரல, அது எங்களுக்கு ஈடுபாடு இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து டைரெக்டாக அரசாங்கத்து மூலியமாகவே யாருன்னா வந்து எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து இங்கே ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்குற மாதிரி சென்ட்ரு ஓப்பன் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 1 மணி நேரம் ஏதாவது கற்றுக் கொடுத்து அவங்க மூலியமாகவே ஏதாவது நாங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்குறது, மெழுகுவத்தி கற்றுக் கொடுக்குறது, ஒரு டைலரிங் கிளாஸ் அவங்க கற்றுக் கொடுத்து எங்களுக்கு அவங்களே ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட அதுபடி நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திப்போம். இப்போ நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் கூட சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது கண்ணகி நகரான்னும் போது சரிம்மா அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அமுச்சிடுறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் இந்த கண்ணகி நகர் ஜனங்களே இப்படி தான், ஏதோ தெரியாத தப்பு செஞ்சால் கூட இவங்க இந்த பகுதியிலேருந்து வராங்க. அது வந்து எங்களுக்கு அச்சமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்கள் கைத்தொழில் கற்றுக்கணும்னா நாங்கள் மற்ற இடத்துல போய் நின்று வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. கை கட்டி நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே இது பண்ணணும். ஆனால் கை கட்டி இது பண்ணாலும் நாங்கள் எங்களோட உழைப்பை தான் அங்கே கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த வார்த்தை எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இங்கே கண்ணகி நகர் பகுதியிலேயே ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கட்டி பயிற்சி கொடுத்து கம்மியாக படிச்சுக்கிறவங்க இல்லை படிக்காதவங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது, அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம்.
இப்ப இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படையா இந்த தகுதி இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து கடனுக்கானதா இல்ல எதுக்காக இந்த 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க? எது ஒன்றும் கத்துக்கணும்னா கூட பியூட்டிஷியன் வருது, அதுக்கும் அந்த 10ஆம் அந்த வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும்ன்றாங்க. ஆட்டோ பயிற்சி வருது, அதுக்கும் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்ன்றாங்க. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறீங்க அங்க? இந்த ஒரு வாய்ப்பு இங்க இல்லைன்றனாலே என்ன பிரச்சனை வருது? வேலை வாய்ப்பு இங்கே இல்லாதனால நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்ணகி நகரா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு. ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்க தான் இங்கே கெட்டவங்களாவே மாறி இருக்காங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா இருக்கிற எல்லா ஏரியாவும் உள்ளதாக இருக்குது. இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு யாராலையும் யூகிக்க முடியாது. பாரிஸ் இருக்குது, பல்லாஸ்பேட்டல் இருக்குது, சைதாப்பேட்டை இருக்குது, டி நகர் இருக்குது, மோர் மார்க்கெட் இருக்குது, சாந்தோம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. நல்லவங்களா தான் இருந்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க தவறுறாங்க. ஆனால் வாழ்க்கையை இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிறைய வாலிப பசங்களை பார்க்குறோம். வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே நிறைய கஷ்டத்தில் தான் அனுபவிக்கிறாங்க. இப்போ கண்ணகி நகரன்னும் போது இது ஒரு ஏரியா தான். இது உள்ளே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே விதமாக ஏன் பார்க்குறீங்க? அந்த இது என்ன இருக்குன்னு அதை ஆராய்ஞ்சு பாருங்க. இப்போ இங்க என்னெல்லாம் பிரச்சனை உண்டுன்னு பாக்குறதுக்கு வெளியிருந்து அதிகாரிகளோ அரசுல இருந்து இல்ல மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவதெல்லாம் வர்றாங்களா? எங்களோட கஷ்டத்தை நாங்க தான் பகிர்ந்துக்கணும். மற்ற பேர்ல எந்த அதிகாரம் அவங்க வந்து என்ன சொல்றது, எங்களோட ஓட்டு மட்டும் வாங்க வராங்களா கண்டி, வேற எந்த கஷ்டத்தையும் எங்களுடைய கஷ்டத்தையும் யாரும் அனுபவிக்கல சார். அவங்க தான் இருக்க அவங்க சந்ததிக்கு தான் வந்து நல்லா வந்து சொத்தை சேர்த்து வைக்கிறாங்களே கண்டி, எங்க சந்ததியெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவங்க பாக்குறாங்களே. இல்ல இப்ப அது தவிர்த்து நிறைய அமைப்புகள்லாம் இருக்காங்க. கண்ணகி நகருக்கு என்ன தேவைன்னு வந்து கணக்கெடுக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் நடக்குதா? அவங்க என்னன்றாங்கன்னா குழுவா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களால ஒரு மாதம் 500 ரூபாய் கட்ட முடியும், அவங்களால கட்ட முடியும். இதில் ஒரு 5 பேர் கட்ட மாட்டாங்க. இப்போ தலைவியாக இருக்க நான் என்ன பண்ணேன்னா அது எனக்கு ஒரு கஷ்டமாயிடும் இவங்க கட்டலனே. இப்போ இதில் என்ன ஆகுது, எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துடும், சண்டை வரும். எங்களுக்கு அது வேணாம். நாங்கள் என்னன்றோன்னா எங்களுக்கு ஒரு கை தொழிலும் கற்றுக் கொடுத்தா நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ட்ரெஸ்ஸுன்றாங்க, ட்ரெஸ்ஸில் வந்து 10வது +2 இந்தமாரி காலேஜ் பச்சை பசங்களுக்கு வேலை வருது அப்படின்றாங்க. இப்போ கவர்மெண்ட் மூலிமா ஆட்டோ கொடுத்தாங்க பெண்களுக்கு. ஏன் நாங்கள் அடித்தேர் மக்கள் தான், 8வது படிச்சிருக்கோம், அதுக்கு கீழே 5வது படித்தவங்களும் இருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் கற்றுக்க மாட்டாங்களா, ஓட்ட மாட்டாங்களா? திறமை தான் சார், எல்லாருக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. அதை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றோம். 10th படிச்சுட்டு இங்கே வந்து இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகாத, வெளியே வேலைக்கு போக முடியாத கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான இதுவும் இங்கே கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம். எங்களுக்கு பெண்களுக்கு வந்து நாங்கள் கம்மியாக தான் படிச்சிருக்கோம், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் திறமை இருக்குது சார். இங்கே நீங்களே வந்து பாருங்கள் உள்ள. இதுதான் வீடுங்களா? ஆமாங்க சார், இதுதான் கவர்மெண்ட் கொடுத்த வீடு எங்களுக்கு. இது இவ்வளவுதான் வீடுங்களா? இதுக்குள்ளேயே சமைக்கணும், இதுக்குள்ளேயே புழங்குறது அப்படின்னு? இது வந்து இங்கே இது வரைக்கும் செவுரு இருந்தது. ஓ, இந்த இவ்வளோண்டு இடத்துல வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு 2 பசங்க பார்த்துப்பாங்க. எங்களுக்கு 5 பசங்க, இங்கே நாங்கள் 2 பேர் பார்த்துப்போம். என் பசங்க இங்கே பார்த்துப்பாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு வீடு கொடுக்கும்போது எல்லாம் குட்டி குட்டி பசங்க. இன்னைக்கு வந்து 16 வயசு 17 வயசு ஆகுது. இந்த இவ்வளோண்டு இடத்துல நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த செவுரை இடித்து தடுத்து தான் அதை வச்சுருக்கோம். இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இப்போ ஒருத்தர் ரெஸ்ட் ரூமில் இருந்தால் கூட ஒருத்தர் வெளியே நிற்கணும். வயிறு வலித்தாலும் திடீர்னு எதுனா மோஷன் ஆனாலும் வெளியே தான் வெயிட் பண்ணணும் அவங்க வர வரைக்கும். இதுதான் கவர்மெண்ட் கொடுத்த வீடு. இந்த வீடை கொடுத்துட்டு நாங்கள் வீடு கொடுத்துக்குறோம், எல்லா வாய்ப்பும் கொடுத்துக்குறோம், நல்லா இருக்கும். உங்கள் வாழ்வாதாரம் மாறினாங்க, எங்கள் வாழ்வாதாரம்லாம் மாறல. இந்த 4 செவத்துக்குள்ளேயே எங்களோட வாழ்வாதாரம்லாம் முடங்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இதெல்லாம் நாங்கள் பூசியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பூசுந்து இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பூசி வச்சுருக்கோம். இதெல்லாம் கொட்டும், பாத்ரூம் மேலாம் கொட்டும். இது பாருங்க, இதுதான் அவங்க கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த வீடு. எல்லா பில்டிங்கும் இப்படிதான் இருக்கா? எல்லார் பில்டிங்கும் எல்லார் வீடும் இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். ஒரு ஆணி வச்சா அது தெரியுதுங்களா? இதுதான் இந்த செவுத்தோட நிலைமை. ஒரு குடும்பத்தோட அதிகபட்சம் இப்போ நிறைய ஆண்கள் வேலைக்கு போறது இல்ல, பெண்கள் தான் போறாங்க. அப்படிங்கும்போது அதிகபட்ச வருமானமே எவ்வளவு இருக்கும்? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேடிஸோட வருமானம் தான் சார். பிள்ளைங்களும் சரியில்லை, கணவனும் சரியில்லாத பட்சத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு உங்களோட வருமானம் வந்தா பார்த்தா ஒரு 12,000 ரூபாய் வாங்குவோம் சம்பளம், பிஎஃப் போவ. அந்த 12,000த்துக்குள்ளேயே எங்களோட கடனை கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும். அது மட்டும் இல்லாத வீட்டோட தேவைகளை சந்திச்சுக்கணும். நாங்க அதுலயே நிறைய இருக்கு. சென்னை மாதிரியான ஒரு இடத்துல 12,000 வச்சு சமாளிக்க முடியுதா? முடியலையே.
போய் கடையில் கேட்க போனால் அங்கே ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, நம்ம எடுத்துன்னு போய் இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலான்ட்டுன்னு அங்கே பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்குவோம். கடன் கொடுக்குறவங்களும் கம்மி, நம்ம மாதிரி ஜனங்க தானே கஷ்டப்படுறாங்கலாம், கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் தர மாட்டாங்க. 10 பைசா வட்டியா, ஸ்பீடு வட்டியா. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரில் நிறைய பேரோட வாழ்க்கை கடத்தினாலேயே முடங்கி போயிருக்கு. உங்கள் வீடு இதே மாதிரி வீடு தாங்களா? இப்போ இதுவங்களும் உங்கள் குழந்தையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அவங்களுக்கு 2 வயசு இருக்கும். ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்தது, மூச்சு மாதிரி வந்தது. இங்கேருந்து அம்மா ஹாஸ்பிட்டலுன்ட்டு சொல்லிட்டு இட்டுன்னு போனோம். இட்டுன்னு போகும்போது அங்கே கொஞ்சம் ரொம்ப மூச்சு திணறலாக இருக்குது, இங்கே பார்க்க முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போய்ட்டு பார்க்கணுன்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 30,000 ரூபாய் ஆகும், அப்போ தான் குழந்தைய காப்பாற்றன்ட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் போய்ட்டு பார்த்துங்க, பேபி ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் குழந்தை நல்லாயிடும்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் சொன்னாங்க. அங்கே கவர்மெண்ட்டில் போனோடனே அங்கே டாக்டருங்க அலட்சியமாக என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு மறாத நாளில் குழந்தைக்கு நினைவு திரும்ப போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லும் போது நான் வெளியில் வந்துட்டு உள்ளே போதாங்காட்டியும் குழந்தை இறந்துச்சு அப்படின்ட்டு திடீர்னு சொல்லவும், குழந்தைக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு கூட எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. என்ன ஆயிடுச்சுன்னு கூட அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ன வரைக்கும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. நல்லா பேபி ஹாஸ்பிட்டல் இப்போ இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குதுனால இங்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. வீசிங் பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் மாரி. இப்போ இறந்து 8 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல, இங்கே ப்ராப்பராக இருக்கா இல்லையா? அது அந்த ஹாஸ்பிட்டலு தான் இப்பயும் போனாலும் இப்பயும் அப்படி தான் இருக்குது. அங்கே சின்ன சின்ன இதுக்கு மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர பெரிய இதுவெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி எமர்ஜென்சி பார்க்குற அளவுக்குலாம் இங்கெல்லாம் எந்த ஒரு வசதியும் இல்லை. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது, இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான், அந்த ஒரு ஹாஸ்பிட்டலை தவிர வேறு எந்த ஹாஸ்பிட்டல் இல்லை. அதேமாரி நம்ம நைட் டைமில் சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அந்த டைமில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா போய் பார்க்கணுன்னா கூட அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க. நாங்கள் போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் தான் போயிட்டு கதவு தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கும். இவங்க குழந்தைன்னு இல்லை, இவங்க குழந்தைய நான் வந்து வேலைக்கு பார்த்துட்டு போகும்போதெல்லாம் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்தமாரி பவித்ரா குழந்தைய தூக்கின்னு போயிருக்காங்கன்னு. எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க, நல்லா ஆகிடும் அப்படின்னு தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க சொல்லாதே நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன ஏதுன்னு ஆனால் சொல்லவே இல்லை. கடைசியில் தப்பு ஃபுல்லாக குழந்தை மேலேயே சொல்லி போஸ்ட்மார்ட்டம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதெல்லாம் வெளியே வரலை. நிறைய குழந்தைங்களோட தாய்மார்களை போய் விசாரித்தா வரும் உண்மை. ஒரு கட்டத்தில் இப்போ எங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கண்ணகி நகரை விட்டு எப்போ வெளியே போவோன்னு தோணுது. வெளியே எங்கன்னா போயிடலாமா? ஏன்னா எங்களோட குழந்தைங்க வாழ்க்கையும் சீரழிது, எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. புதுப்பேட்டில் கூவாத்து ஓரத்தில் இருந்தோம், நிம்மதியாக 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம், போயிட்டு கடன் வாங்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து கடத்துக்கும் அடிமைப்பட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லை. எல்லாம் வந்து ஐடி கம்பெனியில் போகிறாங்க, அங்கே சில விதமான பிரச்சனை நடக்குது. அதில் கண்ணகி நகர்னா நிறைய பேர் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இன்னொன்னே முதல் கண்ணகி நகரில் வந்து எல்லா ஜனங்களும் மொத்தமாக கொண்டு வந்து போட்டுது ரொம்ப தப்பு. இவங்க கவர்மெண்ட்டு என்னன்றாங்கன்னா, எல்லாரையும் கொண்டு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வீடு கொடுத்துட்டோம், வீடு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. வீடுல கூட ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு. 10க்கு 10 தான் கொடுத்துக்குறாங்க. அதில் ஒரு குடும்பத்தில் வந்து 3 பிள்ளைங்களை வச்சுருப்பாங்க, 2 பிள்ளைங்களை வச்சுருப்பாங்க. எல்லாம் குட்டியாக இருக்க போகிறதுல எல்லாம் பெருசாக வளருவங்க தான். வளர்ந்தா அந்த ஒரு ரூமில் 10க்கு 10ல் ஒரே ரூமில் பத்துக்க முடியுமா சார்? யாராலையும் படுக்க முடியாது. அது வளர்ந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஒரு ரூம் வேணும். இங்கே நிறைய பிள்ளைங்க இந்த ஊரில் கொண்டு வந்து எல்லாமே கெட்டு போச்சுங்க. எல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமை. சில பிள்ளைங்கள் வந்து ஆண் பிள்ளைங்கள் வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா ஊரும் கொண்டு வந்ததுனால ஸ்கூலுக்கு போகுதுங்க பிள்ளைங்க. அங்கே ஸ்கூலில் வந்து எந்தெந்த ஊருக்கார பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் படிக்குதுங்க. அதுங்க மூலியமாக அந்த பிள்ளைங்க அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழுறாங்க. அதில் ஒரு கணவன் என்ன சொல்கிறது, கணவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறாங்க, அங்கே சில விதமான சூழ்நிலை நடக்குது. குடியாலையும் பிரச்சனை இருக்கு. குடி போதை பழக்கம் அதிகமாக இருக்குது இங்கே. சின்ன பிள்ளைங்கள அது தவுளுண்டு 10 வயசு பிள்ளை கிட்டலாம் நிறைய போதை விஷயங்கள் தெரியுது நம்மளுக்கு. நிறைய பேருக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க இங்கேயே வேலைக்கு பார்ப்பாங்க. வேலைக்கு பார்த்தா அந்த பிள்ளைங்க வந்து தவறான வழிக்கு போகாத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. பெற்றவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, அம்மா இங்கே இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, நம்ம எதனா பண்ணால் கொஞ்சம் பயம் வரும். நாங்கள் எங்களுடைய கதையை சொன்னால் ஒரு படமே எடுத்துடலாம், புரியுதுங்களா? அந்தமாரி எங்களுடைய கதை. ஒருத்தர் கூட புதுப்பேட்டை ஜனங்க தான் பண்ணுதுங்க.
ஆனால் அச்சு போலீஸ்காரங்களே சொல்லிடுறாங்க. ஒரு ஏரியாவே எல்லா ஏரியாவும் இருக்குது. ஆனால் பாதிக்கப்படுறது அந்த புதுப்பேட்டை இதுதான் பாதிக்கப்படுது. இப்போ நிறைய ஜனங்க இருந்தாலும் அந்த பேர் வந்து புதுப்பேட்டை மேல அப்படின்ட்டு பாதிக்கப்படுறாங்க. சில பேர் நல்லவங்களே இருக்கிறாங்க. நல்லவங்களாம் வந்து அது தப்பு தான் பண்ணுவாங்கன்ட்டு எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறாங்களே, அது ரொம்ப தப்பு. சரிசமமாக பார்க்கறது ரொம்ப தப்பு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு விசாரிக்கணும். தனித்தனியாக கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்கிறது அடிச்சுக்கின்னு அழுது அந்த கண்ணீரை விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரோட பாரம் அப்படி இருக்குது. வெளியிருந்தெல்லாம் வர்றாங்க, இப்போ எங்க மேல எல்லாம் பழி போடுறாங்கன்னு சில பேர் பேசியெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இப்போ புதுப்பேட்டை, மோர் மார்க்கெட்டு, சைதாப்பேட்டை, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது சேத்பேட்டை, இந்த மாதிரி பல விதமான ஊர் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்க போய் தப்பு பண்ணிட்டா அந்த புதுப்பேட்டைன்ற ஏரியா பேரை மட்டும் தான் சொல்கிறாங்க. போனாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க வேலை. பொம்பளைங்க போய் கேட்டாலும் கணிக்கு நகரம் என்னன்னு போயிட்டு வாம்மா அவ்வளோதான். ரெண்டாவது சொல்லவும் மாட்டுறாங்க. ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. ஆம்பளை பிள்ளைங்க குத்துட்டும் வருதுங்க. என்னன்னா இந்த எப்படியும் மாப்பு அடிக்கிற வேலை, அந்த பாத்ரூம் கழுவுற வேலை தான். நாங்கள் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் வச்சு எங்களை வந்து காலத்துக்கும் இப்படியே தான் நடத்துவீங்க. அப்புறம் எங்கள் பிள்ளைங்களாம் பெரிய பெரிய அதிகாரி ஆகணுன்ட்டு எங்களுக்கு ஆசை இல்லையா? படித்து எங்களுக்கும் எவ்வளோ ஆசை இருக்கும். எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், பெரிய பெரிய படிப்பு படிக்கணுன்ற எங்களுக்கு ஆசை இல்லையா? எங்களுக்கும் ஆசை இருக்குல்ல. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு சலுகையும் இல்லை எங்களுக்கு. ஆம்பளைங்க நிறைய பேர் போதையில் தான் அடிமை. நிறைய பேர் இங்கே கணக்கு எடுத்தீங்கன்னா ஆண்களே வேலைக்கு போவது வீட்டில் தான் இருக்கிறாங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடியிருப்புல அமர்த்தப்பட்டிருக்காங்கன்னு பாக்குறோம். குறிப்பா குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஆர்வப்படல, அதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தைங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க 5ஆவதுக்கு மேல. அதுக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும்? உங்களுக்கு நான் என்னன்றேன்னா அரசாங்கத்து மூலியமாவே கணக்கெடுத்து சில காவலாளர்கள்லாம் வந்து குழந்தைங்களை மிரட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போகணும் கொள்ளணும், இதெல்லாம் நல்ல விஷயம் இங்கே நடக்குது. இன்னும் சில பிள்ளைங்க வந்து அவங்களுக்கே பயப்படாத கூட இருக்காங்க. அதனால இதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். மிரட்டுறாங்களா? மிரட்டுறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகுங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. இங்கே பார்க்காண்ட கூட நிறைய இதுவெல்லாம் நடத்துறாங்க. நல்ல விஷயம்தான் நடத்துறாங்க அவங்க. ஆமாம் நடத்துறாங்க, ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க, எல்லாமே நடத்துறாங்க. ஆனால் அங்கே எல்லா பிள்ளைங்களும் செய்யறாங்க. ஆனால் ஒரு சில எங்கள் வீட்டு பிள்ளைங்கலாம் செய்யாத போது அது எங்களுக்கு கஷ்டமா தெரியல. அதுக்கு தான் என்ன பண்ணா சரியா இருக்கும்ன்றீங்க? ஏன்னா நீங்க வேலைக்கு போயிருங்க, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க. அதனால தான் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கே அரசாங்கத்து மூலியமா ஏதாவது ஒன்று படிக்க முடியும், இல்லை அவங்கள ஏதாவது ஒரு நல்ல காப்பகத்தில் சேர்த்து படிக்க வைக்க முடியும். எப்படி செஞ்சாலும் ஆனால் அது நல்லதாக இருக்கணும், தீமைக்கு உரியதாக இருக்கக்கூடாது. எந்த பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் நான் பெற்றாதான் பிள்ளைங்க இல்லை, எல்லாருமே அதே வழியோட தான் பெக்கிறோம். எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கையே மாறணும், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும். நாளைக்கு நம்ம குழந்தைகளும் கலெக்டரா வரணும், நம்ம குழந்தைகளும் பெரிய பெரிய அதிகாரியா வரணும், இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும்னு அந்த மாதிரி எனக்கு இருக்குதான். எங்கள் பொண்ணு வந்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. எங்கள் பையனும் ஐடிக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் 10வது முடித்தான், அதோட போக மாட்டேன்னுட்டான். அவன் வந்து கான்வெண்ட்டாக சேர்க்க சொன்னான். என்கிட்ட கான்வெண்ட்டு சேர்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, நீ படி, நல்ல காலேஜாக மார்க் எடு, நல்ல காலேஜாக நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு. போக மாட்டேன்னுட்டான். 10வது படித்து 11வது ஒரு பையன் போனான், 3 வருஷம் போனான். அவனுக்கும் சொன்னேன் நீ ஐடி ஊழியராக போடா, ஏன்னா நான் அங்கே ஐடியில் வேலை செய்கிறேன். நான் வந்து இந்த வேலை தான் செய்கிறேன், காஃபி மிஷின் ஆப்ரேட்டர் தான். அங்கே வந்து நான் அவ்வளோ பார்க்குறேன், அவ்வளோ அவங்க படித்த படிப்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு மரியாதை இருக்குது. நாங்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்க என்றைக்கு இங்கே வந்து உக்காருவாங்கோ அப்படின்ற ஏக்கம் எனக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி நான் கஷ்டப்படுற மாரி எத்தனையோ தாய்மாருங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த குழந்தைங்கள கொண்டு கூட இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை சார். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரியான டாக்டருங்க இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எதுனா முடியலன்னு போகும்போது டாக்டருங்க இருக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் நேரத்தில் வந்து கதவு போய் தட்டின்னு தான் இருக்குது. டாக்டர் இல்லையா? ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டருங்க இல்லை. டக்குன்னு எதுனா முடியாத போச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுது. இங்கேருந்து போகிறதாங்காட்டியும் உயிரை போயிடும் பொழுது. அந்த அளவுக்கு இங்கே நிறைய ஆம்புலன்ஸ் வேணும் எங்களுக்கு. அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க வந்து எந்த நேரமும் டாக்டருங்க இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு பெண்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்கேருந்து ஏதோ ஒரு பேக்கிங் பண்ணுற வேலையோ அது மூலியமாக அதுங்களுக்கு வருமானம் வர்ற மாரி அது கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறாங்களே ஒரு 10வது படிச்சிருந்தா தான் ஒரு கைத்தொழில் கூட வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு அடிப்படையாக வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் திறமை இருக்கும் இல்லையா? அப்போ அது எவ்வளோ மறுக்கப்படும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து வாலிப பசங்களும் சரி, வயசு பிள்ளைங்களும் சரி, படித்து 11வது 10வது படித்து வேலையே கிடைக்க மாட்டேது. எங்கே போனாலும் கணிக்கு நகரானவொன்னு வேலை இல்லை சொல்கிறேன்னு
ஃபோன் நம்பர் வாங்குறாங்க, ரெண்டாவது பண்ணவே மாட்டுறாங்க. நாங்கள்லாம் படிக்காதவங்க தான். இங்கே வீட்டு வேலைலாம் இங்கே இல்லை. அங்கேனா புதுப்பேட்டிலனா நாங்கள் வீட்டு வேலை சுற்றி சுற்றி சேர்ந்துட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே அது கூட இல்லை. போனோன்னா லாங்காக தான் போகணுமே வேலைக்கெல்லாம். இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் போகுது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுது? ரொம்ப கெட்டு போயிருக்குங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இங்கே சரியான இது வேலை வசதி கிடையாது. அதுங்க எல்லாமே வெளியே தான் போகணும். வெளியே போகிறதுனால நல்ல பிள்ளைங்களும் வருதுங்க, கெட்ட பிள்ளைங்களும் வருதுங்க. அது இந்த நல்ல பிள்ளைங்கன்னா அதுங்க கெட்ட பிள்ளைங்கள் கூட சேர்றதுனால அதுங்களும் கூட சேர்ந்து கெட்டு போயிடுதுங்க. இவ்வளோ பெரிய பார்க்குங்க, அங்கங்கே பார்க்குங்க தேவையா ஃபஸ்ட்டில்? அது நல்ல ஒரு தொழிற்சாலையாக கட்டி கொடுத்தா அதுங்க இங்கேருந்தே வேலை வாய்ப்பு அதுங்க தொழில் கற்றுக்குன்னு அதுங்க முன்னேறதுக்கு அதுங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கு தான் அதிகமாக. பார்க்கு இன்னத்துக்கு பார்க்கு எதுக்குமே அதுங்க கெட்டு போகிறதுக்கு தான் அந்த பார்க் அவங்கவுங்க பெற்றவங்க வந்து வேலைக்காக வெளியே போகிறாங்க. வேலைக்காக நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வந்து பார்த்தா பசங்க கெட்டு போயிருக்கிறாங்க. என்ன நடக்குதுமா பார்க்ல? ஏன்னா பார்க்குன்றது எதுக்காகன்னா எல்லாம் பொழுதுபோக்குறதுக்காகவோ இல்லை சில பிள்ளைங்க வளர்றாங்க விளையாட்டு இது பண்ணுறாங்க. சில பிள்ளைங்க போதை பழக்கம் பண்ணுதுங்க. அதை ஒரு பிள்ளை பார்த்துட்டு ஒரு பிள்ளை அதிகம் போதை பண்ணுதுங்க. அதுங்களும் வந்து பண்ணுதுங்க. இதில் நிறைய பிள்ளைங்க கெட்டு போய் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பார்க்குன்றது இருக்கக்கூடாது. ஒரு நல்ல தொழிற்சாலை இந்த இடத்துல இருக்கணும். இவ்வளோ பெரிய ஊரை கொண்டாந்து இத்தனை ஊருங்களை கொண்டாந்து விட்டு ஒரு நல்ல தொழிற்சாலை இல்லை குழந்தைங்களுக்கு. அது இப்போ கெட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். 1ஆவதுலேருந்து 5ஆவது முட்டை தான் படிக்குதுங்க. அதுக்கு மேல் பட்டு தாண்ட மாட்டேங்குதுங்க. அப்படியே தாண்டினா போதை பழக்கத்தை நல்லா கற்றுக்குன்னு அதுங்க போதைக்கு அடிமையாகி போய் இப்போ நிறைய குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்களா? நிறைய குழந்தைங்க படிக்காத இருக்குதுங்க. இப்போ எப்படி தான் எங்கள் சந்ததி எப்படி தான் வளருமோ தெரியல. இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியறது இல்லையா, இல்லை போகிறது இல்லையா? என்ன இப்போ நாங்கள் வந்து காலையிலே எங்களுக்கு ஷிஃப்ட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட்டு 6 மணிக்கெல்லாம் உள்ளே இருக்கணும். இப்போ நாங்கள் இவங்களை நம்பி இங்கே விட்டுட்டு போகிறோம். பசங்க கிளம்பி போயிடுவாங்கன்ட்டுன்னு இவங்க என்ன பண்ணுறது, பேக் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா வச்சுட்டு நாங்கள் வர டைமுக்கே நாங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரணும். அங்கேருந்து டீச்சர் கால் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட கருத்து என்னென்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிடுறோம், குழந்தைங்களும் இந்தமாரி இருக்குது. 5ஆவது அவங்க சொன்ன மாதிரி 5ஆவது வரைக்கும் தான் பசங்கள்லாம் இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கே அவங்க ஸ்கூல்லேருந்து கணக்கு எடுத்தாலுமே தெரியுது 5ஆவது வரைக்கும் தான் படிச்சு நம்ம பார்க்கல. ஏன்னா பார்க்குன்றது எதுக்காகன்னா எல்லாம் பொழுதுபோக்குறதுக்காகவோ இல்லை சில பிள்ளைங்க வளர்றாங்க விளையாட்டு இது பண்ணுறாங்க. சில பிள்ளைங்க போதை பழக்கம் பண்ணுதுங்க. அதை ஒரு பிள்ளை பார்த்துட்டு ஒரு பிள்ளை அதிகம் போதை பண்ணுதுங்க. அதுங்களும் வந்து பண்ணுதுங்க. இதில் நிறைய பிள்ளைங்க கெட்டு போய் இருக்கிறாங்க. ஒரு நல்ல தொழிற்சாலை இந்த இடத்துல இருக்கணும். இவ்வளோ பெரிய ஊரை கொண்டாந்து இத்தனை ஊருங்களை கொண்டாந்து விட்டு ஒரு நல்ல தொழிற்சாலை இல்லை குழந்தைங்களுக்கு. அது இப்போ கெட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். 1ஆவதுலேருந்து 5ஆவது முட்டை தான் படிக்குதுங்க. அதுக்கு மேல் பட்டு தாண்ட மாட்டேங்குதுங்க. அப்படியே தாண்டினா போதை பழக்கத்தை நல்லா கற்றுக்குன்னு அதுங்க போதைக்கு அடிமையாகி போய் இப்போ நிறைய குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்களா? நிறைய குழந்தைங்க படிக்காத இருக்குதுங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப முடியறது இல்லையா, இல்லை போகிறது இல்லையா? என்ன இப்போ நாங்கள் வந்து காலையிலே எங்களுக்கு ஷிஃப்ட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட்டு 6 மணிக்கெல்லாம் உள்ளே இருக்கணும். இப்போ நாங்கள் இவங்களை நம்பி இங்கே விட்டுட்டு போகிறோம். பசங்க கிளம்பி போயிடுவாங்கன்ட்டுன்னு இவங்க என்ன பண்ணுறது, பேக் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா வச்சுட்டு நாங்கள் வர டைமுக்கே நாங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரணும். அங்கேருந்து டீச்சர் கால் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட கருத்து என்னென்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிடுறோம், குழந்தைங்களும் இந்தமாரி இருக்குது. 5ஆவது அவங்க சொன்ன மாதிரி 5ஆவது வரைக்கும் தான் பசங்கள்லாம் இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கே அவங்க ஸ்கூல்லேருந்து கணக்கு எடுத்தாலுமே தெரியுது 5ஆவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே படிக்க மாட்டுறாங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ அதுக்கான நாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களையும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான்னா என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் எங்களுக்கும் தெரியல. கேட்டால் என்னன்றாங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு பிடிக்கல, எங்களுக்கு போக பிடிக்கல, வேண்டாம். எவ்வளோ குழந்தைங்க அப்படி ஸ்கூலுக்கு போகாமல் இல்லை கணக்கு எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா கணக்கு எடுத்தாங்கன்னா நிறைய பிள்ளைங்க இங்கே ஸ்கூலுக்கு போகாத இருக்காங்க, சுற்றிட்டு தான் வராங்க. நாளைக்கு பின்னாடி நாங்களும் எடுத்து சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கைக்கு இது வேஸ்ட்டு, படித்தவங்களே இன்னும் வேலை அதிகமாக சம்பளத்துக்கு எதிர்பார்க்குறாங்க, இன்னும் படிக்கணும், இன்னும் முன்னேறணும்னு. நீங்கள் படிக்காத 5ஆவது வரைக்கும் படிச்சுட்டு இந்த படிப்புக்கெல்லாம் வேலைலாம் கிடைக்காது. நாங்களே போய் கை கட்டி தான் நின்று பதில் சொல்கிறோம். எங்களை நடத்துறது எங்களுக்கே கஷ்டமாகுது.
அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்றோம். அப்படி இருந்தும் குழந்தைங்க கேட்கல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent.